நெக்ஸ்ட் கண்டினியூட்டி பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான், கெமிஸ்ட்ரி பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் ப்ரொவைடிங் நீட்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் இன் அவர் டே டு டே லைஃப். இது ஏற்கனவே படிச்சிருக்கோம். கெமிஸ்ட்ரினா வேதியியல், பிளேஸ்னா பங்கு வகிக்கிறது. அதாவது வேதியியல் பங்கு வகிக்கிறதுன்றது இன்றைக்கி வேதியியல் தான் மனுஷனுக்கு உயிர் வாழ்வதற்கு அவசியமாக இருக்கிறது. மனுஷன் மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும். ரைட்டா? அதான் சொல்லலாம், பிளேஸ் எ மேஜர் ரோல். வேதியியல் என்பது பிளேஸ் பங்கு வகிக்கிறது, மேஜர் ரோல் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. எதுக்கு? இன் ப்ரொவைடிங் நீட்ஸ் ஆஃப் த ஹியூமன் லைஃப். ப்ரொவைட்னா வழங்குவதற்கு, நீட்ஸ்னா தேவைகளை வழங்குவதற்கு. யாருக்கு? ஹியூமன் லைஃப். ஹியூமனா மனிதர்களின் வாழ்க்கைக்கு தேவையான, ஹியூமன் லைஃப்னா அந்த ஹியூமனா மனிதன், லைஃப்னா வாழ்க்கை, மனிதர்களின் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை ப்ரொவைட்னா வழங்குவதற்கு கெமிஸ்ட்ரி முக்கிய பங்கு வகிக்கிறது. இன் அவர் டே டு டே லைஃப். அப்போ நம்மளோட ஒவ்வொரு நாளும், டே டு டேனா ஒவ்வொரு நாளும் என்று பொருள். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு, ஆல் திங்ஸ் தட் வி கம் அக்ராஸ் இன் லைஃப் ஆர் மேட் ஆஃப் மேட்டர் அப்படின்றான். எல்லா பொருட்களும் தட் வி கம் அக்ராஸ், நாம் இன் லைஃப், அப்போ நம்ம வாழ்க்கையில் நாம் கடந்து செல்லும் எல்லா பொருட்களும் ஆர் மேட் ஆஃப் மேட்டர். மேட்டர்னா என்னது? பொருளால் ஆனவை. அப்படின்னா வாழ்க்கையில் நாம் கடந்து செல்லக்கூடிய எல்லா பொருள்களும் மீனிங் என்னது? நாம் பார்க்கக்கூடியது, தொடக்கூடியது, சாப்பிடக்கூடியது அனைத்தும் எதால் ஆனது? மேட்டரால் ஆனது, பொருளால் ஆனது. சோறு அது ஒரு பொருள், பெஞ்சு அது ஒரு பொருள், ரோடு அது ஒரு பொருள், வீடு அது ஒரு பொருள், எல்லாமே பொருளால் ஆனது, மேட்டர் அப்படின்னு சொல்கிறான். அதான் ஆல் திங்ஸ் வித் தட், எல்லா பொருட்களும் தட் என்னவென்றால் தட் வி கம் அக்ராஸ் இன் லைஃப், நாம் வாழ்க்கையில் கடந்து செல்லக்கூடிய, கம் அக்ராஸ்னால் கடந்து செல், லைஃப் வாழ்க்கையில் கடந்து செல்லக்கூடிய எல்லா பொருட்களும் எதால் ஆனவை? ஆர் மேட் ஆஃப் மேட்டர். மேட்டர்னா பொருளால் ஆனவை. ரைட்டா? நெக்ஸ்ட்டு, எனிதிங் தட் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் இஸ் கால்டு மேட்டர். அப்போ மேட்டர்னு பொருள் என்னது அப்படின்னு விளக்கம் சொல்கிறான் பாருங்கள். பொருள்னு அதுக்கு விளக்கம் சொல்கிறான். எனிதிங் ஏதாவது ஒரு ஒன்று, எனிதிங் ஏதாவது ஒரு ஒன்று, தட் ஹேஸ் அவை ரெண்டு ஒன்று தான். அவை ஹேஸ் மாஸ் அதுக்கு எடை இருக்கணும். ரைட்டா? அண்ட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ், ஆக்குபைஸ்னால் ஆக்கிரமித்து இருக்கணும், ஒரு இடத்தை எடை, மாஸ்னா எடை, ஸ்பேஸ்னால் இடம், இடத்தை ஆக்கிரமித்திருக்கணும். அதுக்கு எடையும் இருக்கணும், இடத்தை ஆக்கிரமித்திருக்கணும். இஸ் கால்டு மேட்டர். அதைத்தான் நம்ம மேட்டர், பொருள் என்று சொல்லுகிறோம். ஏதாவது ஒரு ஒன்று அதுக்கு எடை இருக்கணும், அது போக இடத்தையும் ஆக்கிரமித்து இருக்கணும். ஏதாவது ஒரு பொருள் இடம் ஆக்கிரமிக்காமல் இருக்கா? ஒரு ஊசி கூட அது ஒரு இடத்தை ஆக்கிரமிச்சிருக்கு, அதுக்கு எடை இருக்கிறது, அதுக்கு பேர் தான் பொருள் என்று சொல்லுகிறார். மேட்டர் இஸ் கிளாசிஃபைடு பேஸ்டு ஆன் த ஃபிசிக்கல் ஸ்டேட் அண்ட் கெமிக்கல் காம்போசிஷன். அப்போ மேட்டர்னா பொருளானது, இஸ் கிளாசிஃபைடுனா வகைப்படுத்தப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது. எப்படி? பேஸ்டு ஆன் த ஃபிசிக்கல் ஸ்டேட் அண்ட் கெமிக்கல் காம்போசிஷன். அப்படின்னு பேஸ்னா இதை சார்ந்து பிரிக்கப்படுகிறது. எப்படி? ஃபிசிக்கல் ஸ்டேட்னா அதோட அமைப்பு, உடல் அமைப்பு. இப்போ பெஞ்சு அதனோட உடல் அமைப்பு எப்படி இருக்கிறது? அது ஒரு சைஸாக இருக்கும். சோறு அது ஒரு சைஸாக இருக்கிறோம். அதனோட அமைப்பு, உடல் அமைப்பு மற்றும் கெமிக்கல் காம்போசிஷன், வேதியியல் காம்போசிஷன் கலவை. அதுக்குள்ளே எல்லாமே ஏதாவது ஒரு வேதியியல் பொருட்கள் இருக்கும். மரமாக அதுக்கு தக்கன ஒரு வேதியியல் சமன்பாடுகள் இருக்கும். சோறா அதுக்குள்ளே ஒரு வேதியியல், எல்லாத்துலேயுமே வேதியியல் சமன்பாடு இல்லாதது எதுவுமே கிடையாது. ரைட்டா? வேதியியல் கம்போசிஷன், இந்த ரெண்டையும் சார்ந்து பொருட்கள் பிரிக்கப்படுகிறது. ரைட்டா? மேட்டர் இஸ் கிளாசிஃபைடு, அதாவது பொருட்கள் பிரிக்கப்படுகிறது, வகைப்படுத்தப்படுகிறது. பேஸ்ட் ஆன் த அதை சார்ந்த ஃபிசிக்கல் ஸ்டேட் அண்ட் கெமிக்கல் காம்போசிஷன். அப்படின்னா உடல் அமைப்பு மற்றும் அதோட வேதியியல் கலவைகளை கொண்டு அவைகள் பிரிக்கப்படுகின்றன. அப்போ an element consists of only one type of atom. அப்போ ஒரு எலிமெண்ட் ஆனது ஒரே மாதிரியான ஆட்டத்தை கொண்டிருக்கும். ரைட்டா? ஒரு எலிமெண்ட் என்னது? அது ஒரு எலிமெண்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது? ஒரே மாதிரியான ஆட்டம் இருக்கும். ரைட்டா? வெவ்வேறு ஆட்டங்கள் இருந்தால் அதுக்கு பேர் எலிமெண்ட் கிடையாது, அதுக்கு பேர் காம்பவுண்டு. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? எலிமெண்ட் ஒரு எலிமெண்ட்டு தனிமம். அது தனிமம்னு தனியாக இருக்குன்னு அது ஆட்டம் மட்டும் ரொம்ப சின்னது. அதேமாதிரி ஒரே மாதிரியான 2 ஆட்டத்தை கொண்டிருக்கும், இல்லை 3 ஆட்டத்தை கொண்டிருக்கும். ரைட்டா? ஆனால் ஒரே மாதிரியான ஆட்டம் இருக்கணும், வேறு ஆட்டம் இருக்கக்கூடாது. இப்போ கார்பன் ஒரு ஆட்டம், ஹைட்ரஜன் ஒரு ஆட்டம், அது காம்பவுண்ட். ரைட்டா? ஒரே மாதிரியான 2க்கு மேற்பட்ட அணுக்களை கொண்டிருந்தால் அதுக்கு பேர் எலிமெண்ட். வேறு ஆட்டங்கள் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட ஆட்டங்களை கொண்டிருந்தால் காம்பவுண்ட். அப்போ இந்த 2க்கு சேர்த்து பொது பேர் மாலிகுல். ரைட்டா? எலிமெண்ட் 4 மாலிகுல் தான்,
காம்பவுண்டுனாலும் மாலிகுல் தான். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அண்ட் எலிமெண்ட்னா ஒரு தனிமம் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம். கன்சிஸ்ட்னா வைத்திருக்கிறது, அதுக்குள்ளே என்ன இருக்கிறது, ஓன்லி ஒரே மாதிரியான அணுக்களை மட்டும் வைத்திருக்கிறது. ரைட்டா, அப்படின்னு தான் அதுக்கு பேர் எலிமெண்ட். காம்பவுண்டு இப்போ எலிமெண்ட் சொல்லிட்டேன், ஒரே மாதிரியான ஆட்டம். இதேமாரி வெவ்வேறு ஆட்டங்களை கொண்டிருந்தால் வேறு வேறு இப்போ H2O, அப்புறம் ஹெச்ன்ற ஒரு ஆட்டம், ஓன்ற ஒரு ஆட்டம், அப்போ இது எலிமெண்ட். இப்போ O2, அப்போ 2 O இருக்கா, O2ன்னு 2 ஆக்சிஜன் கேஸு, அது என்னது எலிமெண்ட். ரைட்டா, புரிஞ்சுதா? O2ன்ற ரெண்டு ஆட்டம் இருக்கிறது, ஏன்னா ஆக்சிஜன் 2 O ஆட்டம் இருக்குது, ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கிறது. ஆனால் O2னா ஆக்சிஜன் கேஸ்ன்னு அர்த்தம், அப்போ எலிமெண்ட் அது. இப்போ H2O வாட்டர், இதில் H ஒரு ஆட்டம் இருக்கிறது, O ஒரு ஆட்டம் இருக்குது, 2 வெவ்வேறு ஆட்டங்கள். இது பேர் என்னது, காம்பவுண்ட். அப்போ இந்த ரெண்டுக்கு பொது பேர் என்னது, எலிமெண்ட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் பொதுவான பேர் மாலிகுல். ரைட்டா, அப்போ நல்லா வச்சுக்கோங்க. காம்பவுண்ட்ஸ் கண்டெயின் 2 or more atoms of same. அப்படின்னா காம்பவுண்ட் என்னது, காம்பவுண்டுக்குள்ளே இருக்கும், கண்டெயின் இருக்கும், என்ன இருக்கும், 2 அல்லது 2க்கு மேற்பட்ட அணுக்கள் ஆஃப் சேம், அதாவது 2க்கு மேற்பட்ட அணுக்கள் இருந்தால் ஆஃப் சேம் ஆர் அல்லது டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ். அப்படின்னா வேறு வேறு ஆட்டங்கள், டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் வேறு வேறு எலிமெண்ட் இந்த ஆட்டம் தான் வேறு வேறு ஆட்டங்களை கொண்டிருக்கும். அண்ட் தர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோஸ் ஆஃப் இட்ஸ் கன்ஸ்டியூண்ட் எலிமெண்ட். அப்படிதான் நல்லா பாருங்கள். காம்பவுண்டுன்றது ஆக்சுவல் காம்பவுண்ட் என்னது, கண்டெய்ன்ஸ் 2 or more atoms. அப்போ 2க்கு மேற்பட்ட அணுக்களை கொண்டு இருக்கும். ரைட்டா, ஆஃப் சேம் ஒரே மாதிரியான 2. இப்போ நாம் எலிமெண்ட் சொல்லிட்டோம்ல, ஒரே மாதிரியான எலிமெண்ட்டு. ஆனால் ஆக்சுவல் அது இல்லை, ஒரே மாதிரியான எலிமெண்ட்டுன்னா எலிமெண்ட்டு தான். காம்பவுண்டுன்னு என்ன சொல்கிறான், கலவை என்னது, சேர்மம், 2 ஒன்று சேர்ந்துருக்கு, 2க்கு மேலே இருந்தால் பொதுவான பேர் இது. ஆனால் தனிமம்ன்றது ஒரே மாதிரியான ஆட்டத்தில் இருந்தால் தான் தனிமம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மாலிகுல்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் காம்பவுண்ட் சொல்கிறாரு. என்ன சொல்கிற, காம்பவுண்டா 2க்கு மேற்பட்ட அணுக்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டார். 2க்கு மேற்பட்ட அணுக்கள் அது ஒரே மாதிரியாக இருந்தாலும் சரி, வெவ்வேறாக இருந்தாலும் சரி, அது காம்பவுண்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரே மாதிரியாக இருந்தால் தனிப்பட்ட பேர் இருந்தது எலிமெண்ட். ஆனால் இந்த 2க்கு காம்பவுண்டுக்கும் எலிமெண்ட்டுக்கும் ஒரே பேர் என்னது, மாலிகுல். ஆனால் ஆக்சுவல் காம்பவுண்டு என்னது, காம்பவுண்டு கன்சிஸ்ட் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ், 2 வெவ்வேறு அணுக்களை கொண்டது தான் காம்பவுண்டு. இவர் சேம்னு சொல்லியிருக்காரு, ஆனால் இது தவறு. இது இருந்தாலும் சரி, அப்படி படிச்சுக்கோங்க. காம்பவுண்ட் கண்டெய்ன்ஸ் 2 or more atoms. காம்பவுண்ட் வந்து 2க்கு மேற்பட்ட அணுக்களை கொண்டு இருக்கும். ஆஃப் சேம் ஒரே மாதிரியாக இருக்கலாம். ஒரே மாதிரியாக இருந்தால் அது எலிமெண்ட்டு. ரைட்டா, எலிமெண்ட்டு. ஆனால் வேறு அல்லது டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்னா வேறு எலிமெண்ட்டுகளை கொண்டிருக்கலாம். இப்போ H2 ஒரு எலிமெண்ட். ரைட்டா, அப்போ H2 ஒரு எலிமெண்ட், இன்னொன்று O2 ஒரு எலிமெண்ட், 2 வெவ்வேறு எலிமெண்ட்டுகளை கொண்டிருந்தாலும் அது வந்து இதுதான். ரைட், நல்லா பார்த்துக்கோங்க. காம்பவுண்டு கண்டெய்ன்ஸ், காம்பவுண்டுக்குள்ளே இருக்கும் 2 அல்லது மூன்று அணுக்கள் இருக்கும். எப்படி, ஒரே மாதிரியான அணுக்களாக இருக்கலாம், அல்லது டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட்னா வேறு எலிமெண்ட்டுகளாக இருக்கலாம். அண்ட் இதர் ப்ராப்பர்ட்டிஸ், அதனோட குணநலங்கள், இந்த காம்பவுண்டோட குணநலங்கள் என்னது, காம்பவுண்டை குறிக்கிறது. அண்ட் தர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஆனால் அந்த காம்பவுண்டோட குணநலங்கள் மாறுபட்டு இருக்கும். ஆர் டிஃப்ரெண்ட்டாக மாறுபட்டு இருக்கும். எங்கேருந்து, ஃப்ரம் தோஸ் ஆஃப் இட்ஸ் கன்ஸ்டிடியூயன்ட் எலிமெண்ட் அப்படின்றான். ஃப்ரம் தோஸ் அங்கேருந்து மாறுபட்டு இருக்கும். எங்கேருந்து, ஃப்ரம் தோஸ் ஆஃப் இட்ஸ் கன்ஸ்டிடியூயன்ட் எலிமெண்ட்னா அந்த காம்பவுண்டுக்கு உள்ளே அடங்கி இருக்கக்கூடிய எலிமெண்ட்டோட குணநலங்களில் இருந்து இந்த காம்பவுண்டோட குணநலங்கள் மாறி இருக்கும் அப்படிங்கிறான். நான் திரும்பி படிக்கிட்டா பாருங்கள். காம்பவுண்ட்ஸ் கண்டெயின், காம்பவுண்டுக்குள்ளே 2க்கு மேற்பட்ட அணுக்களை இருக்கும், அதுக்கு காம்பவுண்ட் சொல்லுவாங்க. காம்பவுண்ட் கண்டெய்ன்ஸ்னால் வைத்திருக்கும் 2 or more atoms ஆஃப் சேம், ஒரே மாதிரியான அணுக்கள். ஒரே மாதிரியான அணுக்கள் தான் எலிமெண்ட்டு, வெவ்வேறு அணுக்கள் இருந்தால் தான் காம்பவுண்டு. ஆனால் இவன் ஒரே மாதிரியான அணுக்கள் இருந்தாலும் காம்பவுண்ட்னு சொல்லலாம் அப்படிங்கிறான். சரி, நீங்கள் அப்படியே படிச்சுக்கோங்க. அது காம்பவுண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 or more, 2க்கு மேற்பட்ட அணுக்களை கொண்டு இருக்கும். ஆஃப் சேம் ஒரே மாதிரியான, அல்லது டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் வெவ்வேறான அணுக்கள். எலிமெண்ட்னா வெவ்வேறான எலிமெண்ட்டுகள்னால் அது அணுக்கள்னு வச்சுக்கோங்க. வெவ்வேறு டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ்னு சொல்லிக்கலாம். டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டுகளை கொண்டிருக்கலாம். அண்டு மேலும் தேர் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னது, இந்த காம்பவுண்டுக்குன்னு ஒரு H2O அப்படி நம்ம தண்ணி, அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் இல்லையா, அது எதிலிருந்து வந்தது, ஹெச்ன்ற ஒரு அணுவிலேயோ ஓன்ற அணுவிலிருந்து வந்தது தான் H2O. அதனால் சொல்கிறான். அண்ட் தர் ப்ராப்பர்ட்டிஸ்னால் அந்த காம்பவுண்டோட குணநலங்கள்
ஆர் இருக்கின்றன, டிஃபரண்ட் வேற்றுமையாக இருக்கின்றன, மாறுபட்டு இருக்கின்றன. எதிலிருந்து? ஃப்ரம் தோஸ் ஆஃப் இட்ஸ். ஃப்ரம் தோஸ் அங்கேருந்து அப்படின்னா அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரம் தோஸ் ஆஃப் இட்ஸு கன்ஸ்டிடியூயன்ட் எலிமெண்ட். கன்ஸ்டியூண்ட் அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கன்ஸ்டியூண்ட் அடங்கி இருக்கக்கூடிய எலிமெண்ட் அணுக்கள்னு அர்த்தம். அந்த எலிமெண்ட் அணுக்களோட குணங்களிலிருந்து மாறுபட்டிருக்கு. அணுக்கள்னு சொல்லலாம், எலிமெண்ட்னு சொல்லலாம். இப்போ H2 வந்து ஒரு எலிமெண்ட். அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எலிமெண்ட்டோட குணத்திலிருந்து மொத்த காம்பவுண்டோட குணம் மாறி இருக்கிறது. இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இருங்க அந்த காமிக்கிறேன். இதை பாருங்கள். இதில் என்ன போட்டிருக்கான் பாருங்கள். அவன் என்ன சொன்னால், ஒரு காம்பவுண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய காம்பவுண்டோட குணநலங்கள் அதில் உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களோட குணநலங்கள்லேருந்து மாறுபட்டிருக்குன்னு சொன்னான். இப்போ பாருங்கள், ஒரு காம்பவுண்டை நம்ம எடுத்து பார்ப்போம். இங்கே பாருங்கள். இப்போது கான்ஸ்டிடியூயன்ட் எலிமெண்ட் H2O ஒரு வாட்டர் மாலிகுல், ரைட்டா? ஒரு வாட்டர் மாலிகுல். அப்போது இதுக்குள்ளே என்ன இருக்குது? H இருக்குது அண்ட் O இருக்குது, ரைட்டா? இப்போது H2ஓட குணநலங்கள் என்னது? தண்ணியோடது. தண்ணி வந்து நம்ம தீயை அமர்த்தலாம், நம்ம குடிக்கலாம், இதான பயன்படுது. இது ஒரு காம்பவுண்டு. அப்போ என்ன சொன்னால் நம்மளுக்கு முதல்ல காம்பவுண்டோட குணநலங்கள் வந்து அது உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களின் குணநலங்களுக்கு மாறுபட்டு இருக்குன்னு சொன்னான். அப்போ இதுக்குள்ளே என்ன பொருள் இருக்குது? H இருக்குது அண்ட் O இருக்குது. இப்போ மொத்த தண்ணி இது ஒரு காம்பவுண்டு குணநலங்கள் என்னது? நம்ம தீ பிடிச்ச எரிச்சி அதை அணைக்கலாம், அல்லது நம்ம குடிக்கலாம். இதுக்கு தான் பயன்படும், வேறு எதுக்கும் பயன்படாது. துணி துவைக்கலாம். ஆனால் இந்த இதுக்கு தான் காம்பவுண்டு பயன்படும். ஆனால் இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் Hஓட குணநலங்கள் வேறு, ஓவோட குணநலங்கள் வேறு. அப்போது தனித்தனியாக பார்த்தா வேறு குணநலங்கள். அப்போ உள்ளே அடங்கி இருக்கக்கூடிய பொருளின் குணநலங்கள்லேருந்து இந்த குணநலங்கள் மாறி இருக்கும். எப்படின்னு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் H2O எடுத்துக்கிறோம், வாட்டர். இப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எலிமெண்ட் என்னது? கான்ஸ்டிடியூயன்ட் எலிமெண்ட் என்னது? கான்ஸ்டிடியூயன்ட் எலிமெண்ட் ஹைட்ரஜன். இது ஹைட்ரஜன் இருக்குது அண்ட் ஆக்சிஜன் இருக்குது. கான்ஸ்டிடியூயன்ட் அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இது என்னது? H2Oக்குள்ளே இருக்குது. அப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலிமெண்ட், அந்த உள்ளே இருக்கக்கூடிய H அண்ட் ஓவோட எலிமெண்ட் குணநலங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் என்னது? கலர்லெஸ். ஹைட்ரஜன் என்னது? அதுக்கு கலரு கிடையாது. அதேமாரி ஹைலி இன்ஃப்ளேமபிள் கேஸ், அதிகமாக தீப்பிடிக்கக்கூடிய ஒரு கேஸு. ஹைட்ரஜன்றது அதிகமாக தீப்பிடிக்கக்கூடிய ஒரு கேஸு. ரெண்டாவது ஆக்சிஜனை பாருங்கள். ஆக்சிஜன் இஸ் கலர்லெஸ், அதுக்கும் கலர் கிடையாது. தட் சப்போர்ட்ஸ் என்னது? கம்பஸ்டன். அப்படின்னா அது வந்து ஆக்சிஜன் வந்து சப்போர்ட்ஸ்னு உதவி செய்கிறது. எதுக்கு? எரிதலுக்கு உதவி செய்கிறது. கம்பஸ்டனா எரிதல். இப்போ நம்ம கேஸை தீப்பற்ற வைக்கிறோம், காற்றுல வந்து ஆக்சிஜன் இருக்கிறதுனால தான் கேஸ் வந்து எரியுது, ரைட்டா? அப்போ எரிதலுக்கு பயன்படுகிறது. அப்போது இந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய 2 பொருள் இருக்குது. ஹைட்ரஜன் கேஸ் இருக்குது, அதுக்கு ஆக்சிஜன் கேஸ் இருக்குது. அந்த ரெண்டுமே வேறு குணநலங்களை கொண்டு இருக்குது. ஆனால் காம்பவுண்டோட குணநலங்கள் வேறு. அப்போ இந்த இப்போ ஹைட்ரஜனோட குணநலங்களும் இல்லை காம்பவுண்டுக்கு, ஆக்சிஜனோட குணநலங்களும் இல்லை. இருக்கா? தண்ணி தீப்பிடிக்குதா? பிடிக்கலை. இல்லை தண்ணி தீப்பிடிக்கிறது பயன்படுதா? இல்லை, தீ அமர்த்துறதுக்கு பயன்படுது. அப்போ அது உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களின் குணநலங்கள் இந்த காம்பவுண்டுக்கு இல்லை. அதான் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த காம்பவுண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த கான்ஸ்டிடியூயன்ட் ஆஃப் தட் எலிமெண்ட். அப்படின்னா அந்த உள்ள காம்பவுண்டோட குணநலங்களானது உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களின் குணநலங்களுக்கு மாறுபட்டு இருக்கிறது. இதுக்கு இப்போ பார்த்துக்கோ, இந்த உதாரணம். தண்ணியோட குணநலங்கள் குடிக்க பயன்படுகிறது, தீயை அமர்த்த பயன்படுது. ஆனால் இந்த தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனோட குணநலங்கள் தீப்பிடிக்கிறதுக்கு பயன்படுது, வேகமாக தீப்பிடிக்குது. இதுதான் எதிர்மாறாக இருக்குது. ஆக்சிஜனும் அதுக்கு தான், அது ஒரு கேஸு. அது என்ன செய்யுது? அது தீப்பிடிக்கிறதுக்கு உதவி செய்கிறது, அது கம்பஸ்டன் உதவி செய்கிறது. பார்த்தீங்கன்னா அப்போ உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களோட குணநலங்கள் வேறு, அது மொத்தம் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய குணநலங்கள் வேறு. இதை தான் சொல்கிறோம், ரைட்டா? ஓகே. இது பார்த்துக்கோங்க. அதை காம்பவுண்ட் கண்டெய்ன்ஸ் 2 or more ஆட்டம்ஸ் ஆஃப் சேம், ஒரே மாதிரியான அணுக்களை கொண்டிருக்கும் அல்லது வெவ்வேறு எலிமெண்ட்டுகளை கொண்டிருக்கும். அண்ட் தர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் டிஃபரெண்ட், அது அந்த காம்பவுண்டோட குணநலங்கள் மாறி இருக்கும். ஃப்ரம் தோஸ் ஆஃப் இட்ஸ் கன்ஸ்டிடியூயன்ட் எலிமெண்ட், அது உள்ளே இருக்கக்கூடிய எலிமெண்ட்டோட குணநலங்கள் இருந்து இந்த காம்பவுண்டோட குணநலங்கள் மாறி இருக்கும். நெக்ஸ்ட்டு இன் ஆட்டம்ஸ், அதாவது ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் ஆர் டூ ஸ்மால் டு மெஷர் தர் மாசஸ். அப்படின்னா டைரக்ட்லி அப்படின்னா ஆட்டம் வந்து மிக மிக சிறியது. ஆட்டம்ஸ் ஆர் டூ ஸ்மால் டு மெஷர், அதை அளவிடுவதற்கு முடியாத அளவுக்கு சிறியது.
ஆட்டம்ஸ் ஆர் டூ ஸ்மால், மிக சிறியது, டு மேசர், அது அப்படின்னா அளவிடுவதற்கு முடியாத அளவு சிறியது. ஆட்டம்ஸ் ஆர் டூ ஸ்மால் டு மேசர், அளவிட முடியாது. தேர் மாசஸ் டைரக்ட்லி, அதனோட எடையை, அணுவோட எடையை அளவிடுவதற்கு முடியாத அளவுக்கு அது மிகவும் சிறிதாக இருக்கிறது. ரைட்டா? நெக்ஸ்ட், த IUPAC introduced relative scale for mass based on a standard atom C12 அப்படின்னா இந்த IUPAC என்ற ஒரு ஆர்கனைசேஷன் அறிமுகப்படுத்தியது. நம்ம ஒரு அணு வந்து எப்படி நம்ம அளந்து தான் ஆகணும், அதுக்கு ஒரு எடை வேணும் இல்லையா? இப்போ நம்ம சாதாரண எடை இருக்குன்னா படிக்கல் வச்சுருக்கோம், 1 கிலோகிராம்னு வச்சுருக்கோம், நீளத்தை அளக்கிறதுக்கு சென்டிமீட்டர் மீட்டர் வச்சுருக்கோம், டயத்தை அளக்கிறதுக்கு செகண்ட்னு வச்சுருக்கோம். இந்த அணு அளக்கிறதுக்கு இன்னும் ஏதாவது எடை இருக்கா? இல்லையே. அதுக்கு தான் ஒன்று உண்டாக்குறான், C12 என்ற கார்பன். அதில் C12 என்னது? அதோட கார்பனோட நம்பர் C12. ரைட்டா? அப்போ கார்பன் அதோட அதில் 12ல் 1 பங்கு தான் அளவுகோல், ஆட்டத்தை அளப்பதற்கு உண்டான அளவுகோல் எடை. அணுவை அளப்பதற்கு அணுவின் எடையை எந்த ஒரு அணுவோட எடையை அணுவு மட்டும்தான், இன்னும் மாலிகுலர் ரொம்ப இருக்குது. அணுவோட எடை, ஒரு தனி அணுவோட எடையை அளப்பதற்கு அதுக்கு படிக்கல் என்னது? C12, கார்பன் 12ஓட 12ல் 1 பங்கு, அதை 1 AM அட்டாமிக் மாஸ் யூனிட் சொல்லுவாங்க. அதை சொல்கிறான், அதைத்தான் இவங்க பயன்படுத்தினாங்க எடைக்கல்லாக. எப்படி? அணுவோட நிறையை எந்த ஒரு அணுவாக, அது கார்பன் அணுவாக இருந்தாலும் ஹைட்ரஜன், எந்த ஒரு அணுவாக இருந்தாலும் அதனுடைய எடை, அணுவை மட்டும் அளப்பதற்கு கார்பன் பயன்படுத்தினார்கள். எப்படி? கார்பன் 12ன்றதில் 12ல் 1 பங்கை மட்டும் எடைக்கல்லை வச்சு பயன்படுத்தினாங்க. அது 1 யூனிட்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இப்போ இந்த IUPAC வந்து அறிமுகப்படுத்தியது எதை? ரிலேட்டிவ் ஸ்கேல் ஆஃப் மாஸ், சார்பு அளவு, எடையின் சார்பு அளவை IUPAC அறிமுகப்படுத்தியது. ரிலேட்டிவ் ஸ்கேல் ஆஃப் மாஸ் பேஸ்ட் ஆன் த ஸ்டாண்டர்ட் ஆட்டம். அப்போ நிலையான ஒரு அணுவாகிய கார்பன் 12, ஸ்டாண்டர்ட் ஆட்டம்னா நிலையான அணுவாகிய கார்பன் 12 என்ற அதனோட ஆட்டத்தை வைத்து, நிலையான ஆட்டமாகிய கார்பன் 12 ஆட்டத்தை சார்ந்து ரிலேட்டிவ் ஸ்கேல் ஆஃப் மாஸ், சார்பு எடையின் சார்பு அளவை அறிமுகப்படுத்தினார்கள். அப்போ கார்பன் 12 வச்சு தான் ஒரு எடைக்கு, அதாவது ஆட்டத்தை வந்து நம்ம அளக்கிறதுக்கு, அதாவது எடையை அளப்பதற்கு, எந்த ஒரு ஆட்டத்தோட எடையை அளப்பதற்கு ஒரு அளவீடை வைத்தார்கள். IUPAC அறிமுகப்படுத்தினார்கள். ரிலேட்டிவ் ஸ்கேல் ஆஃப் மாஸ்னால் சார்பு நிலை எடை, எதை சார்ந்தது? பேஸ்ட் ஆன் த ஸ்டாண்டர்ட் ஆட்டம் ஆஃப் C12, நிலையான அணுவாகிய கார்பன் 12 சார்ந்து ஒரு சார்பு அளவு எடையை அறிமுகப்படுத்தினார்கள். ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட்டு, 1/12 of the mass of the carbon 12 atom in its ground state is called as a unified atomic mass. அப்படின்ட்டான். அப்போ அது எவ்வளவு படிக்கல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1/12, 12ல் 1 பங்கு, 1/12 ஆஃப் த மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஆட்டம். கார்பன் 12 ஆட்டத்தோட எடையில் 12ல் 1 பங்கு. ரைட்டா? அதாவது 1/12 ஆஃப் த மாஸ் ஆஃப் த கார்பன் 12 ஆட்டம். மாஸ்னா எடை, எதனோட எடை? கார்பன் 12 ஆட்டத்தோட எடையில், கார்பன் 12 ஆட்டத்தோட எடையில் 12ல் 1 பங்கு. அதுதான் அளவுகோல், எடையை அளப்பதற்குண்டான அளவுகோல். என்னது? 1/12, 12ல் 1 பங்கு. எது? மாஸ் ஆஃப் த கார்பன் 12 ஆட்டம். அப்போ கார்பன் 12 ஆட்டத்தோட இடையில் 12ல் 1 பங்கு தான் ஒரு அளவுகோலாக, இந்த அணுக்களை அளப்பதற்கு அளவுகோலாக இருந்தது. அந்த 12 கார்பன் 12 ஆட்டம் எப்படி இருக்கணும்? ஈட்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கணும். அதாவது எக்ஸைட்டேஷன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடாது, அது கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கணும். கிரவுண்ட் ஸ்டேட்னா எந்த ஒரு வினைக்கும் ஈடுபடாமல் இருக்கக்கூடிய சாதாரண எனர்ஜி லெஸ். கிரவுண்ட் ஸ்டேட் என்னது? அந்த அணுக்கு, லாஸ்ட் ஆர்பிட்டில் உள்ள அணுக்கு எனர்ஜி இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைக்கு தான் கிரவுண்ட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஆற்றல் இல்லாத நிலை, ஆற்றல் கம்மியாக இருக்கக்கூடிய நிலைக்கு தான் கிரவுண்ட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதான் அந்த கார்பன், அதாவது கிரவுண்ட் ஸ்டேட்னா ஆற்றல் தளர்ந்து உள்ள நிலையில் உள்ள கார்பன் 12 ஆட்டத்தோட 12ல் 1 பங்கு தான் என்னது? இஸ் கால்டு, அழைக்கப்படுகிறது as a unified atomic mass. அதைத்தான் யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் என்று அழைக்கிறார்கள். அதுதான் அளவுகோல். இது ஒரு கிரவுண்ட் ஸ்டேட் என்னது? அடிப்படை நிலைன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படை நிலைன்னு என்னென்ன விவரமாக சொல்லிட்டேன்ல, கார்பன் ஆட்டம் எனர்ஜி இல்லாமல் இருக்கணும், ஆற்றல் இல்லாத ஒரு
ஆற்றல் இல்லாத லாஸ்ட் ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான் பிரிஞ்சு போகாமல் இருக்கணும், அது எனர்ஜி கம்மியாக இருக்கணும் லாஸ்ட்டில் உள்ள ஆர்பிட்டுக்கு எலக்ட்ரானுக்கு. அந்த நிலைமையில் உள்ள கார்பன் 12 ஆட்டத்தோட மொத்த எடையில் கார்பன் 12 ஒரு அணு இருக்கு இல்லையா, அதனோட 12ல் ஒரு பங்கு எடை தான் 1/12 ஆஃப் த மாஸ் ஆஃப் த கார்பன் 12 ஆட்டம் இன் இட்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட் இஸ் கால்ட், அது அழைக்கப்படுகிறது யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ். அப்படின்னா இப்படி யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஒருங்கிணைந்த அணு நிறை என்று அழைக்கப்படுகிறது. ஒருங்கிணைந்த யூனிஃபைடு ஒருங்கிணைந்த அணு நிறை என்று அழைக்கப்படுகிறது. இதை நம்ம வெறும் யூனோடு போட்டுக்கலாம். இதோட சிம்பிள் என்னது யூ. யூனாலே அட்டாமிக் யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ்னு அர்த்தம். போதுமா? இப்போது இதனோட எடை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 10⁻⁻27 கிலோகிராம்ஸ். பார்த்துக்கோங்க எவ்வளவு 10⁻, அதாவது 1 AMU அப்படின்னா 1 பார்த்துங்க 1 AMUனா 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் வந்து இப்போ 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் என்னது 1 AMUன்னு அர்த்தம். அப்போ 1 AMU என்னது கார்பன் அணுவில் உள்ள கார்பன் 12 என்ற அணுவில் உள்ள 12ல் ஒரு பங்கோட எடை. அதான் சொல்கிறான் 1 AMUனா கார்பன் 12 என்ற ஆட்டத்தில் உள்ள 12 பங்கில் உள்ள ஒரு எடை ஒரு 12ல் ஒரு 12 பங்கில் ஒரு பங்கோட எடை கார்பன் 12. அது எவ்வளோன்னா 1 U = 1.6605 × 10⁻⁻27 மேலே அந்த பவர் மைனஸ் மேலே போயிடும். சும்மா இதில் வரல, அதனால் அது 10⁻⁻27. இதுதான் கார்பன் 12ஓட 12ல் ஒரு பங்கோட ஆட்டத்தோட எடை. இதை வச்சு தான் நம்ம இந்த எடையை வச்சு தான் எல்லா அணுக்களையும் நம்ம அளக்கணும். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறா, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் டு த யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்ட்டாங்க. அப்போ யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் என்னது 1, அதோட எடை என்னது, அதாவது 1.6605 × 10⁻⁻27. இது என்னது நிறை. எதனோட நிறை? கார்பன் 12ஓட ஒரு 1/12 கார்பன் 12 என்ற ஆட்டத்தோட 12ல் ஒரு பங்கோட எடை. அதை 1 AMUன்னு சொல்லுவாங்க, இல்லை 1 Uன்னு சொல்லுவாங்க. இப்போ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்ன்னு என்னது பார்ப்போம். ஒரு அணுவோட எடையோட சார்பு என்னன்னு கேட்குறான். சார்பு அணு எடை அப்படின்னா இஸ் டிஃபைன்டு விவரிக்கப்படுகிறது அஸ் த ரேஷியோ ஆஃப் த ஆவரேஜ் ஆஃப் அட்டாமிக் மாசஸ். ரேஷியோனா விகிதாச்சாரம். விகிதாச்சாரம் சொல்லியாச்சாலே யூனிட் கிடையாது. போதுமா? அதுக்கு யூனிட் வராது, வெறும் விகிதாச்சாரம் தான், ரேஷியோ தான். ரேஷியோ ஆஃப் த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். ஆவரேஜ்னா சராசரி. அப்போ சராசரி ஆட்டங்களின் எடை அப்படின்றான். சராசரி ஆட்டங்களின் எடை எதற்கு? டு தி யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ். யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் என்னது? இந்த 1 U கார்பனில் உள்ள 1 கார்பன் 12 கார்பன் 12 ஆட்டத்தில் உள்ள 12ல் ஒரு பங்கில் உள்ளது ஒரு எடை. அப்படின்னா 1.6607 அர்த்தம். அதற்கு பரபராக, அதாவது ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் டிவைடட் பை யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ்னு அர்த்தம். இது எப்படின்னு நான் காமிக்கிறேன், இருங்க. இதுதான், வாங்க பார்ப்போம். இதில் என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள். யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் யூ தானே, அதான் 12 கார்பன் 12ல் உள்ள 12ல் ஒரு பங்கோட எடை தான் யூ. அது எடை தான் அவன் போட்டிருந்தான் 6.12. ரைட்டா? அப்போது யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் யூனிட் இஸ் டிஃபைன்டு விளக்கப்படுகிறது அது த 1/12 12ல் ஒரு பங்காக விளக்கப்படுகிறது ஆஃப் த மாஸ் ஆஃப் த கார்பன் ஆட்டம் இன் இட்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட். ரைட்டா? கார்பன் ஆட்டம் மாஸ் ஆஃப் த கார்பன் ஆட்டம் இன் இட்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட் தான் விளக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் வாங்க, இங்கே வாங்க, கீழே எக்ஸாம்பிள் உதாரணத்தை பாருங்கள். மாஸ் ஆஃப் 1 கார்பன் ஆட்டம், இதை மாஸ் ஆஃப் 1 கார்பன் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு 12 ஆட்டம்னு அர்த்தம். இது 12 மாஸ் ஆஃப் ஒரு கார்பன் ஆட்டம் அப்படின்னு சொன்னது இஸ் ஈக்குவல் டு 12 ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு 12 யூன்னு அர்த்தம். மொத்தம் ஒரு கார்பன் ஆட்டத்தோட எடை எவ்வளவு? 12 யூ. அப்போ அதில் 12ல் ஒரு பங்கு தான் நம்ம வந்து அளவுகளை வச்சுருந்தோம். 1/12 ஆஃப் த கார்பன் ஆட்டம் அப்படி தான் சொல்லியிருந்தோம். 12ல் ஒரு பங்கு தான். அப்போ மொத்த எடை கார்பனுக்கு எவ்வளோ? 12. ரைட்டா? அதை அப்போ என்ன போட்டிருக்கான்? தேர்ஃபோர் 1 யூனிட் எவ்வளவு? மாஸ் ஆஃப் த கார்பன் ஆஃப் 12. அப்போ 12ல் ஒரு பங்கு. ரைட்டா? கார்பனுக்கு மொத்த எடை எவ்வளோ? 12. அதில் ஒரு பங்கு, அதுதான் 1 யூனிட். ரைட்டா? அந்த 1 யூனிட் என்ன சொல்கிறான்? இஸ் டிவைடட் பை, அப்போ மாஸ் ஆஃப் த கார்பன் ஆட்டம் இஸ் டிவைடட் பை 12. 12ஆல் டிவைட் பண்ண என்ன வரும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 1.6605 × 10⁻⁻27. இதுதான் வரும். ரைட்டா? இதுதான் போட்டிருக்கான். அடுத்து என்னன்னு பார்ப்போம்.
ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் தானே பார்த்தோம்மா. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்ன்னு என்ன போட்டுக்கான்னு பாருங்கள். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் த ரேஷியோ தான் சொன்னால் ரேஷியோ ஆஃப் த ஆவரேஜ் அட்டாமிக் நம்பர். அது என்னது ரிலேட்டிவ் என்னன்னு சொல்லுவாங்க. இஸ் ரிலேட்டிவ் மாஸ்ன்றது ஒரு ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் நம்பர் டு த யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ். இதானே போட்டுருந்தா இதானே ஃபார்முலா. அப்போது ஆவரேஜ் எக்ஸாம்பிள் பார்ப்போமா. ஆவரேஜ்ன்னு இங்கே இருக்கும், கீழே வாங்க எக்ஸாம்பிள். இப்போ நம்ம குளோரினுக்கு பார்ப்போம். குளோரின் வந்து பூமியில் ஒரு 3 குளோரினே கிடைக்குது. ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஒரு ஆட்டத்தை தான் பார்க்கணும், வெவ்வேறு ஆட்டங்களை பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு ஆட்டம் இதில் வந்து என்ன பண்ணுறான், குளோரின் பூமி லெவலில் கிடைக்குது. குளோரின் கேஸ் 2 ஐசோட்டோப், 2 ஐசோட்டோப்பில் கிடைக்குது. ரைட்டா. ஒன்று என்ன கிடைக்குது அப்படின்னா குளோரின் 35, அது என்னது 35U. ரைட்டா. இன்னொன்று குளோரின் 37, அது 37U. அவ்வளோ கிடைக்குது. எத்தனை % கிடைக்குது? 75% கிடைக்குது. 35 பூமியில். ஆனால் 37 25% கிடைக்குது. அப்போ மொத்த அளவு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஆவரேஜ் பார்க்கணும். இந்த 35 இன்ட்டு 75% ப்ளஸ்ஸு 37 இன்ட்டு 25% டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் கிடைச்சிடும். ஆவரேஜ் எவ்வளோ கிடைக்குது? 35.5 கிடைக்குது. அப்போ பூமியில் இது ஆவரேஜ் தானே பார்த்துருக்கோம். ரெண்டுக்குமே எத்தனை பர்சன்டேஜ்? குளோரின் 35 கிடைக்குது, 75%. அது 37 எவ்வளோ கிடைக்குது? 25%. அப்போது அந்த 35 இன்ட்டு 75%, இது 37 ப்ளஸ் 25 இன்ட்டு 25%, ரெண்டையும் கூட்டிகிட்டு டிவைட் பண்ணிடணும். எதோட அட்டாமிக் மாஸ், அதை ஏஎம்எல் டிவைட் பண்ணிடணும். ஏஎம்னு 1 தானே, 1 டிவைட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 35.5 கிடைக்கும். இதுதான் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். ரைட்டா. இங்கே கீழே அடுத்து ஒன்று ஆக்சிஜன் போட்டிருக்கான் பாருங்கள். ஆக்சிஜனுக்கு 3 ஐசோடோப்ஸ். ஆக்சிஜனுக்கு வந்து 3 ஐசோடோப் இருக்குது. ஆனால் அந்த ஆக்சிஜன் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடியது O16 என்ற ஒரு ஆக்சிஜன் மட்டும் 99.76% பூமியில் கிடைக்குது. அதனால் இந்த ஒன்று எடுத்தால் போதும். மீதி எவ்வளோ இருக்குது? 100க்கு 0.24 தான் இருக்குது. அப்போ நம்ம அதை கன்சிடர் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டான். போதுமா? இப்போ பார்த்துக்கோங்க. ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்னா என்னது? 2க்கு ஆவரேஜ் எடுத்து டிவைடட் பை 1 AM போட்டிங்கன்னா அது ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் வந்துடும். அதான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். அது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் தான் இதில் சொல்லலாம். த ரேஷியோ ஆஃப் த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் டு த யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ். ரிலேட்டிவ்னா 2க்கு உள்ளது. ரைட்டா. இந்த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் 2 கூட்டினோம்ல 35 35 வந்து குளோரின் 35 எவ்வளோ கிடைக்குது? 75%. இன்னொன்று வந்து 37 வந்து 25%. இந்த ரெண்டையும் பெருக்கி கூட்டிட்டு டிவைடட் பை 1 யூனிட். எதோட போனால் யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் அப்படின்னா அதை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா யூனிஃபைடுனா பை 1 யூனிட்னு அர்த்தம். 1 AM அப்படின்னா அது வேலை என்ன சொல்லியிருக்கான்? 1.6605 × 10⁻27 நீ டிவைட் பண்ணிட்டேன்னா உனக்கு அதில் குளோரினுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 35.5 யூனிட் கிடைக்கும். யூனிட்னா AMU. அதுதான் சொல்கிறான். நெக்ஸ்ட்டு, ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் எலிமெண்ட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் த அட்டாமிக் மாஸஸ் ஆஃப் ஆல் இட்ஸ் நேச்சுரலி அக்கரிங் ஐசோட்டோப்ஸ். அப்படின்னா இப்போ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் எலிமெண்ட்ன்றது சாதாரணமாக நம்மளுக்கு ஒரு எலிமெண்ட் வந்து இப்போ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் தோராயமாக நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது ஒரு எலிமெண்ட் பூமியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் அட்டாமிக் மாஸஸ் ஆஃப் இட்ஸ் நேச்சுரலி அக்கரிங் ஐசோட்டோப் மூலியமாக தான் கிடைக்குது. வேறையாக கிடைக்குது இல்லையா? ஒரே இது. அதான் சொல்கிறேன். இதுக்கு நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்க, ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் an element is the weighted average of the atomic mass நேச்சுரலி அக்கரிங் இந்த ஐசோட்டோப். பூமியில் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள் பார்ப்போம், தெரியும் பாருங்கள். இப்போ குளோரின் எவ்வளோ கிடைக்குது? இயற்கையில் 35 ஒன்று கிடைக்குதா? இன்னொன்று 37 கிடைக்குது. 35 எவ்வளோ கிடைக்கிறது? எவ்வளோ? 75%. 37 கிடைக்குது 25%. அப்போ 35 × 75% பெருக்கி 37 25 பெருக்கி ரெண்டையும் கூட்டிட்டு டிவைடட் பை 1 யூனிட் போட்டோம் நம்ம. இப்போ இந்த பர்சன்டேஜ் தான் கேட்குறான். இந்த ரெண்டையும் கூட்டத்தான் சொல்கிறான். ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் குளோரின் இஸ், அது எவ்வளோ இருக்கிறதுன்னு சொன்னால் இஸ் ஸ்கேல் கண்டவாறு நம்ம கேல்குலேட் பண்ணால் 35.5 வரும். எப்படி கேல்குலேட் பண்ணோம்னா இங்கே பாருங்கள், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படின்றது எதை வச்சு பை என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 1 நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்க. அதாவது 1 யூனிட்டால் டிவைட் பண்ணால் இது வந்துடும். ரைட்டா? அதுதான் போட்டிருக்கான்.
பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதை படிப்போம். அப்போ நெக்ஸ்ட்டு மாலிகுலார் மாஸ். மாலிகுலார் மாஸ்ன்னு என்னது? ஒரு மாலிகுல் என்னது? எலிமெண்ட்டு மாலிகுல் தான், ரெண்டு ஒரே மாதிரியான ஆட்டங்களை கொண்டது எலிமெண்ட்டு. காம்பவுண்டு மாலிகுல் தான், ரெண்டு வெவ்வேறு ஆட்டங்களை கொண்டது காம்பவுண்டு, அதுவும் மாலிகுல் தான். அப்போ மாலிகுலார் மாஸ்ன்னு என்னது? மாலிகுலார் மாஸ் என்பது இஸ் த ரேஷியோ ஆஃப் த மாஸ் ஆஃப் த மாலிகுல் அப்படின்றான். ரேஷியோனா இது விகிதாச்சாரம், இதுக்கு யூனிட் கிடையாது. அப்போ எதுக்கு பார்க்கணும்? மாலிகுலர் மாஸ் எதுக்கு பார்க்கணும்னா ரேஷியோனா விகிதாச்சாரத்தை பார்க்கணும். எதுக்கு? மாஸ் ஆஃப் த மாலிகுல் டு த யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் அப்படின்னா. அந்த மாஸ் ஆஃப் த மாலிகுல் என்னது? அந்த மாலிகுல்ன்றது ஒரு ரெண்டு ஆட்டத்துக்கு மேலே இருக்கணும். ரெண்டு ஒரே மாதிரியாக இருந்தாலும் மாலிகுல் தான், ரெண்டு வெவ்வேறு இருந்தால் அப்போ என்னது? ரெண்டு ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் நம்பரை கூட்டிக்கிட்டு அந்த யூனிஃபைடு அட்டாமிக் மாஸோட டிவைட் பண்ணிங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? மாலிகுலர் மாஸ் கிடைக்கும். ரைட்டா? அதை தான் போட்டிருப்பான். இருங்க வேணா காமிக்கிறேன். மாலிகுலர் மாஸ் ரேஷியோ தானே. இந்த மாலிகுலர் மாஸ் போட்டான். மாலிகுலர் மாஸ் என்ன போட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபார்முலாக்கு நேரடியாக போயிடுவோம். அதான் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொன்னால், மாலிகுலர் மாஸ் சப்ஸ்டன்ஸ் இஸ் த சம்முனா கூட்டல் ஆஃப் த அட்டாமிக் மாசஸ் ஆஃப் த அட்டாமிக் மாஸ் நம்பர்னு சொன்னோம் இல்லையா? அட்டாமிக் மாசஸ் ஆஃப் த ஆல் ஆட்டம்ஸ் பிரசன்ட் இன் ஏ மாலிகுல். ஒரு மாலிகுல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களோட அட்டாமிக் மாஸ் நம்பர் பெருக்கி கூட்டிட்டீங்கன்னா இது வந்துடும், மாலிகுலர் மாஸ் வந்துடும் அப்படிங்கிறான். அப்போ உதாரணத்தை பாருங்கள் கீழே. இப்போ H2O இது ஒரு மாலிகுல். இது என்ன சொல்லுவாங்க? காம்பவுண்ட்னு சொல்லலாம், மாலிகுல்னு சொல்லலாம். ஆனால் எலிமெண்ட்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது வெவ்வேறு அணுக்களை கொண்டு இருக்கிறது. ரைட்டா? அப்போது இது அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எவ்வளவு? அதுக்கு ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் நம்பர் என்னது? 1. அப்போ ஹைட்ரஜனோட என்னது? 1U. வெறும் ஒரு ஹைட்ரஜனுக்கு, ஆனால் 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ 2U, 2 ஆச்சா? அப்போது ஆக்சிஜன் அட்டாமிக் மாஸ் நம்பர் எவ்வளவு அப்படின்னா 8. ஆக்சிஜன் வந்து 16. ரைட்டா? 8 16. அப்போ ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது, 16. அப்போ 16 ஒரு 2 18 வரும். ஏன்னா இங்கே பாருங்கள், மாலிகுலர் மாஸ் ஆஃப் H2O. மாலிகுலர் மாஸ் என்ன பார்க்கணும்? H2ஓட மாலிகுலர் மாஸ் எவ்வளவு? 2 × 1. ஏன் 2 × 1 போட்டால் ஒரு 2 ஹைட்ரஜன் இருக்குது, அது அட்டாமிக் மாஸ் நம்பர் 1. அப்போ 2 × 1 2 ப்ளஸ்ஸு 1 × 16. 1 × 16 ஒரு ஆக்சிஜன் இருக்குது, இன்ட்டு 16 இருக்குன்னா 1 × 16. அப்போ 2 × 2 1 2 + 16 18 ஆயிடுச்சு. 18 வந்துருச்சா? இதை தான் சொல்கிறான் ஆவரேஜ். என்ன சொல்கிறான்? மாலிகுலர் மாஸ். இதுதான் மாலிகுலர் மாஸ். மாலிகுலர் மாஸ் ஆஃப்னா மாலிகுல் அல்லது காம்பவுண்ட் எல்லாம் ஒன்று தான். அதை தான் மாலிகுலர் மாஸ் அப்படின்றது இஸ் த ரேஷியோ ஆஃப் த மாலிகுல். ரேஷியோனா விகிதாச்சாரம் அப்படின்னா இதுக்கு வந்து உனக்கு யூனிட் வராது. வேணா திரும்பி காமிக்கிறேன் பாருங்கள். யூனிட் போட்டிருக்க மாட்டான். மாலிகுலர் மாஸ் யூனிட் போட்டான், அதேமாதிரி ரேஷியோனா யூனிட் போடக்கூடாது. வேணா காமிக்கிறேன் இருங்க. இந்த போர்டில் பாருங்கள், இது கீழே பாருங்க, அந்த பாருங்கள், இது ரேஷியோ. இந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எவ்வளோ? 1. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோ? 16. அப்போ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் எவ்வளவு? 18. யூனிட் போடல, அதே சேம் தான், கூட்டியிருக்கான், ஆனால் யூனிட் போட மாட்டான். இதை தான் சொல்லுவாங்க ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ரிலேட்டிவ் பார்க்கும்போது இதை சம் ஆஃப் த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படிம்பாங்க. இது ரேஷியோன்னு வரும்போது அதுக்கு வந்து உனக்கு இது வராது. என்ன வராது? யூனிட் வராது. சரி மாலிகுலர் மாஸ் இஸ் த ரேஷியோ ஆஃப் த மாலிகுல் டு த யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ். ரைட்? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட், ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் இஸ் அப்டைன்ட் பை ஆடிங் த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாசஸ் ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டியூயன்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னால உனக்கு யூனிட் வராது. அதை ஆட் பண்ணிக்கணும். எதை ஆட் பண்ணிக்கணும்? அதோட அட்டாமிக் மாஸ் நம்பரை ஆட் பண்ணிக்கிட்டு வந்துடும்ன்றான். அடுத்து நெக்ஸ்ட்டு, amounts of substances are usually expressed in moles. அப்போ ஒரு பொருளோட அளவு வந்து நம்ம வந்து மோலில் தான் நம்ம வந்து அதை சொல்ல முடியும். அதை தான் சொல்கிறோம். amounts of substances are usually பொதுவாகவே expressed in மோலில் தான் நம்ம சொல்லுவோம்ன்றான். அப்போ மோல்னு என்னது அப்படின்னா, மோல் இஸ் தி amount of substances which contain, அதுக்குள்ளே இருக்குது என்ன இருக்குது? as many elementary entities. மோல்னா எண்ணிக்கை. ரைட்டா? இது இடம் கிடையாது.
நம்பர்ஸ், ரைட்டா? ஒரு மோல்ன்றது ஒரு நம்பர், ஒரு பொருளோட எண்ணிக்கை, எவ்வளோ அதில் இருக்குது, அணுக்கள், ஆட்டங்கள் இருக்கிறது என்பதை சொல்லுவது, ரைட்டா? எவ்வளோ பார்ட்டிக்கிள், அணுக்கள், அயன், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே எவ்வளோ அயன் இருக்கிறது, இல்லை எவ்வளோ ஆட்டம் இருக்கிறது, இல்லை எவ்வளோ பார்ட்டிக்கிள் இருக்கிறது, அது எண்ணிக்கையை குறிப்பிடுவது தான் மோல். மோல் இஸ் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஒரு பொருளில் உள்ள அளவை குறிப்பிடுவது. அளவுன்னு எடை கிடையாது, அதில் எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்கிறதுன்றது. விச் கண்டெய்ன்ஸ், அதுக்குள்ளே இருக்குது as many elementary entities. எலிமெண்ட்னா துகள் கொண்ட ஒரு பொருட்கள், என்டைட்டிஸ்னால் இருக்கக்கூடியது. as there are எவ்வளோ இருக்கும், இன் 12 கிராம் ஆஃப் கார்பன் ஐசோட்டோப். அப்போ 12 கிராம் கார்பன் ஐசோட்டோப்பில் இருக்கக்கூடிய துகள்கள் மாதிரி இதில் எவ்வளோ துகள்கள் இருக்கிறது என்பதை குறிப்பிடுவது தான் ஒரு மோல் அப்படிங்கிறான். 12 கிராம் கார்பன் ஆட்டத்தில் எவ்வளோ துகள் இருக்கும் அப்படின்னா அவகோட்ரோ நம்பர் தான் இருக்கும். இப்போ 12 கிராம் கார்பன் ஆட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே எவ்வளோ துகள்கள் இருக்கும், எத்தனை ஆட்டங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 கிராம் கார்பன் ஆட்டத்துக்குள்ளே எத்தனை ஆட்டம் இருக்குன்னா 6.022 × 10⁻23 ஆட்டம் இருக்கும். எவ்வளோல இடையில 12 கிராம் ஆஃப் கார்பன் ஆட்டத்தில். அதேமாதிரி நீ எந்த ஒரு ஆட்டத்தை எடுத்துக்கோ, அதனோட அட்டாமிக் மாஸ் நம்பர் என்னவோ அவ்வளோ கிராம் இருக்குது. இப்போ ஹைட்ரஜன் எடுத்துக்கோ, 1 கிராம் தான் அட்டாமிக் மாஸ் நம்பரு. அப்போது அந்த 1 கிராம் ஹைட்ரஜன் ஆட்டத்துக்குள்ளே எவ்வளோ ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும்னா எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 6.022 × 10⁻23 எண்ணிக்கையில் தான் இருக்கும். அதே மாதிரி ஆக்சிஜன் எடுத்துக்கோ, ஆக்சிஜன் எவ்வளவு, ஆக்சிஜன் வந்து என்னது 8 16. அப்போ ஆக்சிஜனுக்கு 16 கிராம் எடுத்துக்கணும், ஏன்னா அட்டாமிக் மாஸ் நம்பர் 16 கிராமில் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும்னா 6.022 × 10⁻23 தான். இப்போ ஹைட்ரஜன் எடுத்துக்கோ, நைட்ரஜன் எடுத்துக்கோ, 7 14 ஆச்சா. நைட்ரஜன் வந்து 14 தானே அட்டாமிக் மாஸ் நம்பர். அப்போ அது 14 கிராம் எடுத்துக்கணும். அது அட்டாமிக் மாஸ் நம்பர் அவ்வளவு கிராமுக்குள்ளே எவ்வளோ இருக்கும், இந்த அவகோட்ரோ நம்பர் தான் இருக்கும். அப்போ கார்பன் எவ்வளவு, கார்பன் 12. கார்பனுக்கு எவ்வளோ அட்டாமிக் மாஸ் நம்பர் 12. அப்போ 12 கிராம் ஆஃப் கார்பனுக்குள்ளே எவ்வளோ இருக்கும் எண்ணிக்கை, அந்த அவகோட்ரோ நம்பர் தான் இருக்கும், ரைட்டா? அதான் போட்டால் பாருங்க, இந்த 1 மோல் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இஸ் ஈக்குவல் டு 6.022 × 10⁻23 அப்படின்னா புரியுதா? ஒரு மோல் அளவுள்ள எந்த பொருளாக இருந்தாலும் இவ்வளோ எண்ணிக்கையில் உள்ள அணு அயன் பார்ட்டிக்கிள் இவ்வளோ தான் இருக்கும். அப்போ ஒரு மோல்ன்றது என்னது, அதனோட அட்டாமிக் மாஸ் நம்பர் தான். அட்டாமிக் மாஸ் நம்பர் தான் ஒரு மோல். எந்த ஒரு பொருளாக இருந்தால் அது அட்டாமிக் மாஸ் நம்பர் எவ்வளவோ அதுதான் ஒரு மோல், ரைட்டா? இப்போ வேணால் எக்ஸாம்பிள் வேணால் பார்த்துருவோம். எக்ஸாம்பிள் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இருக்கு பாருங்கள், இங்கே இஃப் யூ கீழே வாங்க. இஃப் யூ வாண்ட் 1 மோல் ஆஃப் வாட்டர், ஏன்னா ஒரு மோல் நான் இங்கே மேலே போட்டிருக்கேன் பாருங்கள். 1 மோல் இஸ் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் தட் கண்டெய்ன்ஸ், அதுக்குள்ளே இருக்கும் என்ன இருக்கும், த சேம் நம்பர் ஆஃப் த எலிமெண்ட்ரி, அதே இதாக இருக்கணும். அதான் இருக்கணும். ஒரு மோல்னா அந்த ஆட்டம்னா அந்த ஆட்டம் தான் இருக்கும். எலிமெண்ட்ரி என்டைட்டிஸ், எலிமெண்ட்னா அது துகள்கள் இருக்கிறது. மாலிகுல்ஸ், அதுக்கு அடுத்து என்ன, அயன், மாலிகுல்னா மாலிகுல், அதே மாலிகுல், வாட்டர் மாலிகுலாக இருக்கும். 6.022 × 10⁻23 இருக்கணும் ஒரு மோல் ஆஃப் வாட்டர் மாலிகுல், ரைட்டா? இல்லை அயன் பார்ட்டிக்கிள். as there are இப்போ 12 கிராம்ஸ் ஆஃப் கார்பன், 12 கிராம் கார்பனில் எவ்வளோ எண்ணிக்கை இருக்கும், இந்த எண்ணிக்கை இருக்கும். அதை வச்சு தான் அவகோட்ரோவே நம்பரை உண்டாக்குனார். 12 கிராம் கார்பனில் எவ்வளவு கார்பன் அணு இருக்குன்னா 6.022 × 10⁻23. இதை வச்சு தான் அவகோட்ரோவே அந்த நம்பரை உண்டாக்குனார். இந்த எண்ணிக்கையை வச்சு தான் ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் அதோட அட்டாமிக் மாஸ் நம்பர் எவ்வளவோ அவ்வளோ கிராம் இடையில இவ்வளோ இந்த அவகோட்ரோ நம்பர் எண்ணிக்கையில் இருக்கும். புரியுதா? அதான் போட்டிருக்கேன். இங்கே வாங்க, இப்போ நம்ம ஒரு மாலிகுலுக்கு பார்க்கணும் எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, இப்போ 1 மோல் ஆஃப் வாட்டர், இப்போ 1 மோல் வாட்டர். அப்போ 1 மோல் என்னது, H2Oக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, அப்போ 1ன்னு அர்த்தம். அப்போ 2H2O போட்டால் என்ன அர்த்தம், 2 மோல் ஆஃப் வாட்டர்னு அர்த்தம். இப்போ 3H2O போட்டால் 3 மோல் ஆஃப் வாட்டர். அப்போ 1 மோல் வாட்டரில் தான் எவ்வளவு நம்பர் இருக்குன்னா 6.02 × 10⁻23 தான் இருக்கும். புரியுதா? 1 மோல் ஆஃப் வாட்டரில் வந்து இட் மீன்ஸ், அதுக்கு அர்த்தம் என்ன, இட் கண்டெய்ன்ஸ், இந்த 1 மோலுக்குள்ள எத்தனை வாட்டர் மாலிகுல் இருக்கும் அப்படின்னா 6.022 × 10⁻23 வாட்டர் மாலிகுல் இருக்கும். இதே அணுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஆக்சிஜன் எடுத்துட்டிங்கன்னா, ஆக்சிஜன் எவ்வளோ அட்டாமிக் மாஸ் நம்பரு, 6 ஆக்சிஜன் 8.
அப்போ 8 8 16 தான் அட்டாமிக் மாஸ் நம்பர். 16 கிராம் போடும். எவ்வளோ மாஸ் நம்பர் அவ்வளோ 16 கிராமுக்குள்ளே 6.022 10⁻⁴ இருக்கும். இப்போ ஹைட்ரஜன் எவ்வளவு 1 கிராம். அப்போ 1 கிராமுக்குள்ளே இவ்வளோ எண்ணிக்கையில் ஹைட்ரஜன் இருக்கும். இப்போ அதே மாதிரி 1 மோல் ஆஃப் வாட்டர் அப்படின்னா என்னது, ஒரு மோல் அதில் 1 மோல் என்னது, ஹைட்ரஜனில் 1 மோல்னா அவ்வளவு, ரைட்டா? நைட்ரஜனில் 1 மோல்னால் அவ்வளவு தான். இப்போ 1 மோல் ஆஃப் வாட்டர்ன்றது ஒரு காம்பவுண்டு. அப்படின்னு 1 மோல் ஆஃப் காம்பவுண்ட் என்னது, அப்போ ஒரு வாட்டர் மாலிகுல். இத்தனை வாட்டர் மாலிகுல் இருக்கணும். அவகோட்ரோ நம்பர் எண்ணிக்கையில் உள்ள வாட்டர் மாலிகுல் இத்தனை இருந்ததுன்னா அது 1 மோல் ஆஃப் வாட்டர் மாலிகுல்னு அர்த்தம். இப்போ இதில் எவ்வளோ இருக்குன்னா 1 மோல் ஆஃப் வாட்டர் மாலிகுலில் எத்தனை இருக்கும், 18 கிராம். எத்தனை கிராம் இருக்கும், 18 கிராம் இருக்கும். ஏன் 18 கிராம் இருக்குன்னா ஹைட்ரஜன் 2 இருக்குது. ஹைட்ரஜனுக்குள்ள என்னது 1 கிராம் ஒரு ஹைட்ரஜனுக்கு. அப்போ 2 ஹைட்ரஜன் 2 × 1 அட்டாமிக் மாஸ் நம்பர் 1 தானே. அப்போ 2 ஆக்சிஜன் எவ்வளவு 16. இது அட்டாமிக் மாஸ் நம்பர் 2 + 16 18. அப்போ வாட்டர் மாலிகுலோட மொத்த எடை எவ்வளவு 18 தானே. 18. அப்போ 18 கிராம் வாட்டர் மாலிகுல்ல 18 கிராம் நீ நிறுத்து பார்த்து ஒரு வாட்டர் மாலிகுல். இப்போ 18 கிராம் அதை எடை நீ போடலாம். போட்டு தண்ணி எடுத்துட்டீங்கன்னா அதுக்குள்ளே எத்தனை வாட்டர் மாலிகுல் இருக்குன்னா